இப்போ நம்மளோட கெஸ்ட்டுக்கிட்ட போய் சில கொஷின்ஸை கேட்குறோம், கிஃப்ட்டை வாங்க விடாமல் பண்ணுறோம். ஹாய், இப்போ நான் உங்ககிட்ட சில கொஷின்ஸ் கேட்க போகிறேன். கரெக்டாக சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பால் கிஃப்டாக கிடைக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா, ஸ்கேர்க்ரோக்கு அவார்டு தந்தாங்களாம். ஏன்னா அது காக்காங்களை தொறுத்துச்சான். இல்லை, ஏன்னா அது அவுட்ஸ்டாண்டிங்காக ஃபீல்டில் நின்றுச்சான். செகண்ட் கொஷின் என்னன்னா, நான் ஃபெதர் போல் லைட் வெயிட்டாக இருப்பேன், என்னை ஒரு மனுஷனால் ஒரு நிமிஷத்துக்கு மேலே தாங்க முடியாது, அதாவது ஹோல்டு பண்ணி வச்சுக்க முடியாது. டிக் டிக் 3, டிக் டிக் 2, டிக் டிக் 1. மூச்சை ரொம்ப லைட்டானது, ஆனால் அது நம்மளால் ஒரு நிமிஷத்துக்கு மேலே பிடிச்சி வச்சுக்க முடியாது. இருந்தாலும் சிலர் அண்டர் வாட்டரில் தான் கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கியிருக்காங்க மூச்சை பிடிச்சதுக்கு. பட் நம்ம வேர்ல்டில் வாங்கினதில்லை. ஸோ 1 minute மேலே அதை ஹோல்ட் பண்ணிக்க முடியாது. நெக்ஸ்ட் ஒன். என்னாச்சு, நீங்கள் என்கிட்ட ஒரு கொஷின் கேட்க போகிறீங்களா? நான் இப்போ ஒரு ஜிகே கொஸ்டினை நம்ம யூடியூபர் கிட்ட கேட்க போகிறேன். அது என்ன கொஸ்டினா, எந்த பேர்ட் ரொம்ப வேகமாக பறக்கும்? ஹம்மிங் பேர்டா? இல்லை, தப்பான ஆன்சர். அப்போ என்ன ஆன்சர்? பெரஃபிக் ஃபால்கன். என்னது, பெரஃபிக் ஃபால்கனா? இல்லையே, இரு நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கேன். Few hours later. எங்கே போனேன்? அது பெரிகிரைன் ஃபால்கன். ஓகே, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். நான் என் கம்ப்யூட்டர்கிட்ட போய் எனக்கு பிரேக் வேணும்னு சொல்கிறேன். அப்போ அது என்ன பண்ணும்? அது வெக்கேஷன்ஸ் ஆடை காமிக்கும். கரெக்ட், எப்படியோ கண்டுபிடிச்சிட்டியே, பரவாயில்ல. எல்லாமே உனக்கு தெரியும் போலையே. என்ன கேட்கலாம்? சரி, இது ஒரு தொடர் கேள்வி. இது ரொம்ப ஃபேமஸானது யூடியூப்பில். ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜுல எலஃபண்ட் இருக்குது. அந்த எலஃபண்ட்டை எப்படி வெளில எடுக்கிறது? அந்த எலஃபண்ட்டை எப்படி வெளில எடுக்கிறது? ஃப்ரிட்ஜை வச்சா வெளில எடுக்க முடியும். தப்பு, ஃப்ரிட்ஜை திறந்து அதை வெளில எடுத்து வைக்கணும். சரி, இப்போது அந்த எலஃபண்ட் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குன்னே வச்சுக்கோ. ஜிராஃபி ஃப்ரிட்ஜுக்குள்ளே போகணுமா? அது எப்படி போகும்? ஏன்னா எப்படி போகும் தான் நான் கேட்குறேன். அந்த ஜிராஃபியை குட்டியாக்கிட்டு அது போகும். இல்லை, ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க எலஃபண்ட் எடுத்து வச்சுட்டு ஜிராஃபியை உள்ளே வச்சுட்டு ஃப்ரிட்ஜை சாத்தணும். இப்போது சிங்கத்துக்கு பர்த்டே பார்ட்டி அன்னைக்கு மங்கி ரிவரை கிராஸ் பண்ணணும்னு நினைக்குது. ஆனால் அங்கே குரோக்கடைல்ஸ் இருக்குன்னு பயப்படுது. அங்கே குரோக்கடைல்ஸ் இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஏன், எப்படி? தெரியலையே. அது இருக்காது, ஏன்னா அதுவும் சிங்கத்தோட பர்த்டே பார்ட்டிக்கு தானே போயிருக்கோம். ஓகே, சிங்கத்தோட பர்த்டே பார்ட்டிக்கு எல்லா அனிமல்ஸ், எல்லா பேர்ட்ஸ், அதால் அந்த காட்டில் இருந்த எல்லா விலங்குகளும் அங்கே போச்சான். ஆனால் ஒரு விலங்கை தவிர. அது என்னது? குரங்கு. இல்லை, ஜிராஃபி. ஏன்னா அதான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குல்ல. நம்ம பிரணவ் கார்த்திக் ஒரே ஒரு கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாரு. அதனால் நம்ம ஏதோ பாவம் பார்த்து கொடுத்துடலாம் பாலை. டடரண்டன் டடரண்டடன் 5 wicket ஆல். டடரண்டன். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.